வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம முட்டை கிரேவி பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலா, பெப்பர், சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மீடியமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினா போதும். இது அப்படியே நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு விட்டுடலாம், கொதிக்கட்டும். இப்போ ஒரு 6 முந்திரி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து அரைச்சிட்டு அந்த முந்திரியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய்க்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்கிறோம், தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். கிரேவே வேணும்னா இவ்வளோ போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. நான் வந்து ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா இதேமாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் இதுக்குள்ளே வந்து நல்லா அந்த கிரேவியெல்லாம் வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எல்லா முட்டையும் இப்போ கட் பண்ணிக்கணும். இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக கிரேவி ஆகிடுச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவியோடு சேர்ந்து. இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதுலேயே நல்லா கொஞ்சம் அந்த கிரேவியில் வேகணுங்க. மூடி போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை அந்த மசாலா கிரேவியோடு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே அழகாக இந்த பவுலுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாம்.